தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆன்மீக பயணத்தில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் நம் கர்ம வினைகளை வேரோடு அறுப்பதற்கும் உகந்த ஒரு உன்னதமான நாள்தான் பிரதோஷ நாள். அதிலும் தேவர்களின் குருவான வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு ஆன்மீகத்தில் மிக உயரிய இடம் உண்டு. அதனைத்தான் நாம் குரு பிரதோஷம் என்று அழைக்கிறோம். இந்த வருடம் மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஒரு அற்புதமான குரு பிரதோஷம் அமையவிருக்கிறது. அன்றைய தினம் நாம் ஏன் சிவனை வழிபட வேண்டும்? இந்த நாளின் மகிமை என்ன? இந்த ஆன்மீக தகவலை முழுமையாக கேளுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் தேடிய அமைதியும் குருவருளும் திருவருளும் உங்களை வந்தடையும். பிரதோஷம் என்ற சொல்லுக்கு தோஷங்களை போக்குவது என்று பொருள். இந்த நாள் எப்படி உருவானது என்று தெரியுமா? முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் மரணமில்லா பெருவாழ்வு தரும் அமுதத்தை பெற வேண்டி வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்தர மலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள். நீண்ட நேரம் கடைந்ததால் வலி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு தன் வாயிலிருந்து ஆழகாலம் என்ற கொடிய விஷத்தை கக்கியது. அந்த விஷம் உலகையே அழிக்கத் தொடங்கியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து நடுங்கி கைலாயநாதனான சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள். அபயம் அபயம் என்று கதறினார்கள். அகில உலகையும் காக்கும் அந்த பரமேஸ்வரன் கணப்பொழுதும் யோசிக்காமல் அந்த கொடிய விஷத்தை தான் உட்கொண்டார். அப்போது உலக அன்னை பார்வதி தேவி அந்த விஷம் ஈசனின் வயிற்றுக்குள் சென்றால் உலகமே அழியும் என்று அஞ்சி சிவபெருமானின் கழுத்தை அப்படியே தன் கரங்களால் பற்றி கொண்டார். விஷம் தொண்டையிலேயே நின்றது. இதனால் சிவபெருமானின் திருநீலகண்டம் நீல நிறமாக மாறியது. அதனாலேயே அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். விஷத்தை அருந்திய சிவபெருமான் சற்றே மயங்கிய நிலையில் சயனித்தார். பின்னர் திரையோதசி திதி வரும் மாலை வேளையில் ஈசன் விழித்தெழுந்தார். தான் ஆடிய நடனத்தால் உலகை மீண்டும் இயக்கினார். தேவர்களின் துன்பம் நீங்கிய அந்த மாலை வேளையைத்தான் நாம் பிரதோஷ காலம் என்று கொண்டாடுகிறோம். பொதுவாகவே பிரதோஷ காலத்தில் கைலாயத்தில் உள்ள 30 முக்கோடி தேவர்களும் பிரம்மா விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் சிவனை வழிபட அங்கு கூடுவதாக ஐதீகம். எனவே பிரதோஷ நேரத்தில் சிவனை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இதில் வியாழக்கிழமை வரும் குரு பிரதோஷம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? ஜாதகத்தில் குருதோஷம் உள்ளவர்கள், கல்வி மற்றும் அறிவில் சிறக்க விரும்புபவர்கள், தகுந்த குரு அமையவில்லை என்று ஏங்குபவர்கள் வழிபட வேண்டிய நாள்தான் இது. குரு பகவான் என்பவர் தக்ஷணாமூர்த்தியின் அம்சம். சிவபெருமானே முன்முதலில் சனகாதி முனிவர்களுக்கு குருவாக அமர்ந்து மௌன உபதேசம் செய்தவர். எனவே இந்த குரு பிரதோஷ நாளில் நாம் சிவனை வணங்கும் போது நம் ஜாதகத்தில் இருக்கும் குருதோஷங்கள் நீங்கும், பித்ரு சாபங்கள் அகலும், தீராத கடன்களும் மனக்கவலைகளும் பனி போல உருகி மறையும். குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பில் கவனம் வர வேண்டும் என்றால் இந்த நாளில் அவர்களை சிவன் கோவிலுக்கு அழைத்துச் செல்லுங்கள். மே 28ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நாம் இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும்? அன்றைய தினம் காலை முதலே உங்களால் முடிந்தால் விரதம் இருக்கலாம். முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் மதிய உணவை தவிர்த்து மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த பிறகு உணவருந்தலாம். பிரதோஷ காலம் என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரமாகும். அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். பிரதோஷ வழிபாட்டில் மிக முக்கியமானவர் நந்தி பகவான். ஈசனின் வாகனமான நந்தியின் கொம்புகளுக்கு இடையே தான் சிவபெருமான் நடனமாடினார். எனவே நந்தியின் 2 கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமானை தரிசிப்பது மகா புண்ணியமாகும். நந்தி தேவரிடம் உங்கள் கோரிக்கைகளை மனதிற்குள் ரகசியமாக கூறுங்கள். அவர் அதை அப்படியே ஈசனிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது நம்பிக்கை. நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் பிரதோஷ் தன்று கோவிலை வலம் வருவதும் உன்னதமான பலன்களை தரும். பிரதோஷ் தன்று உங்களால் முடிந்த சில அபிஷேக பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது நல்லது. இவற்றுடன் சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளையும் குருவிற்கு உகந்த கொண்டைக்கடலை மாலையையும்
நந்திக்கும் தக்ஷணாமூர்த்திக்கும் அணிவித்து வழிபடலாம். கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி ஓம் நம சிவாயா என்னும் மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். வாழ்க்கை என்பது பல நேரங்களில் பார்க்கடலை கடைவது போலத்தான் இருக்கிறது. கஷ்டங்களும் துயரங்களும் விஷம் போல நம்மை துரத்தலாம். ஆனால் எப்படி தேவர்களை காக்க ஈசன் அந்த விஷத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாம் இந்த குரு பிரதோஷ நாளில் அவரை சரணடைந்தால் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து விஷத்தன்மையான துன்பங்களையும் அவர் நீக்குவார் என்பது ஐதீகம். மே 28 குரு பிரதோஷத்தோட மகிமைகளையும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். குரு பிரதோஷத்தை தவறவிடாதீர்கள். இந்த பிரதோஷ நேரத்தில் முடிந்த வரைக்கும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் ஆன்மீக பிரியர்களிடமும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.